எல்லாருக்கும் வணக்கம். நம்ம விமல் ட்ரேடிங் அகாடமியில் இன்றைக்கி நெஃப்டி ஃபியூச்சரை பற்றி பார்த்துடலாம். நெஃப்டி ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த 1 மந்த்தாகவே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்னும் எத்தனை நாள் மார்க்கெட் டவுனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மார்க்கெட் ஃபார்வர்டுக்கான மூவ்மெண்ட் தான். இதுக்கப்புறம் டவுனில் போகுன்றது சான்ஸ் குறைவு தான். ஸோ நம்ம இந்த பேட்டர்ன்லேருந்து தெரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் இப்படி இருந்து இந்த பேட்டர்ன் தான் நமக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆக சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ 23,835 நமக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா 22,750 வரைக்கும் உங்களுக்கு ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அப் ட்ரெண்ட் வர சான்சஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். அது எப்படி அப்படின்னா, மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. இது ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 25,000 பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். அகைன் செகண்ட் டார்கெட் 26,250க்கு மூவ் ஆகும். ஸோ இது ஏப்ரல் டு மார்ச் மாதங்களும் நடக்கலாம், ஆர் சைட்வேஸ் போகலாம். பட் இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகுமானா ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 22,750 வரைக்கும் வரலாம். சரி, இதில் நம்ம பொசிஷனல் ஹோல்டிங் ஏதாவது பண்ண முடியுமானா, இப்போதைக்கு ஸ்டாக் ஹோல்டிங் எதுவும் சூழ்நிலை பண்ண முடியாது, என்ட்ரி பண்ண முடியாத லெவலில் தான் இருக்குது. நம்ம ஒன்று மார்க்கெட் மூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்தால் எஃப்ஐஐ உள்ளே வந்திருக்காங்க லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, மார்க்கெட் எஃப்ஐஐ உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது டிஐ ஆல்ரெடி பை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ எஃப்ஐயும் டிஐ சேர்ந்து பை பண்ணுற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மார்க்கெட் ஃபார்வர்டில் தான் போகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பேங்க் நிஃப்டியும் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேட்டில் நமக்கு ரோல் பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் ப்ராப்பராக ஒரு சப்போர்ட் இடத்துல தான் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இது லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்லேருந்து ப்ராப்பராக ஒரு சைட்வேஸ் என்ட்ரியில் தான் போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க்கோட செக்டர்ஸ் எல்லாமே லாஸ்ட் 6 மந்த்தாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் போயிட்டுருக்கு. ஒரு ரேலி மூமெண்ட்டில் இல்லை. ரேலின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய மூமெண்ட்டில் இல்லை, ஒரு அரௌண்டு 8% to 10% அப்படின்ற மூமெண்ட்டில் தான் இருக்குது. லாஸ்ட் இயர் பேங்க் நிஃப்டி எதுவுமே ஒரு பெரிய ரேலி இல்லை. பேங்க் செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும். ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் கீழே வர சான்சஸ் இருக்குது. 23,251 வரைக்கும் வரலாம். வந்ததுக்கப்புறம் புல் பேக் எடுக்கும். மிட் கேப் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது, ப்ராப்பர் அப் ட்ரெண்டில் இருக்குது மிட் கேப் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக நமக்கு பையிங் சான்சஸ் இருக்குது. அதே போல் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகினா கூட 12,000 பாயிண்ட்டு கீழே வரலாம். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரேலி ஆகலாம். எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்துட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்டிங்கு மிட் கேப் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் லெவலில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாரும் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இன்னொரு 5% மார்க்கெட்டு 7% ஃபால் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் எஃப்ஐஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் அவங்க இத்தனை நாளாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அமெரிக்காவோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ அதோட சேஞ்சஸ் ஆகலை. இப்போதைக்கு மார்க்கெட் நம்பரை ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்து அந்த ப்ரைஸை உங்களுக்கு நான் லிஸ்டிங் கொடுக்கல. இரிடா ஸ்டாக்ஸை ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ இரிடா பற்றி நம்ம பார்க்கலாம். இரிடா நம்மளுடைய லெவல்ஸில் நம்மளுடைய பார்க்கும்போது வீக்லி சார்ட்டில்
1 hour சார்ட்னு பார்க்கும்போது இரிடா ஆல்மோஸ்ட் நமக்கு பையிங் ஏரியா வந்து 187ல் இருக்குது. அந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங் பையிங் சப்போர்ட். இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே ஆவரேஜ் பண்ணிக்கலாம். டார்கெட் அகைன் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் அப்படின்னு நமக்கு 3 லெவல்ஸ் இருக்கும். ஸோ மினிமம் ஆகுது இங்கே ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்து ப்ராப்பராக வந்துட்டுருக்காங்க. அகெயின் ஒரு புல் பேக் எடுத்தீங்கன்னா ரீட்ரெஸ்ட் ஆகி இந்த வேல்யூக்கு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் லெவல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டார்கெட் 256 வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. நீங்கள் வியூவை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இரிடா ஃபஸ்ட் டார்கெட் வந்து நீங்கள் 250, 246, செகண்ட் டார்கெட் 250 வரைக்கும் ரீச் ஆகலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இது பையிங் ஏரியா தான். நீங்கள் பை பண்ணலாம். ஆவரேஜ் பண்ணும்போது நம்ம கீழே வந்து 190 வரைக்கும் ஆவரேஜில் இருக்குது. கீழே வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சாட்டர்டே சண்டேல கிளாஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. சண்டேல நம்ம ரெகுலர் கிளாஸ், லைவ் கிளாஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதில்ல. ஸோ நம்ம கிளாஸ் டியூரேஷன் பார்த்து 6 மந்த் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 கிளாஸ் உங்களுக்கு வரும். ஸோ கிளாஸ் உங்களுக்கு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி சண்டே கிளாஸ் கண்டிப்பாக இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9600450003 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.